எல்லோருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நான் ஓன் வாய்ஸ் வீடியோ நான் போட்டதே இல்ல. இதான் தடவ நான் ஓன் வாய்ஸ் வீடியோ போடுறேன். அதுக்கான ரீசனுமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ரீசெண்டா வந்து மணிக்கும் தனாக்கும் மேரேஜ் ஆச்சு. நான் அதோட வீடியோ, போஸ்ட் எல்லாமே நம்ம ஐடியில போட்டிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு லைஃப்க்குள்ள போய் அந்த லைஃப் வந்து ஃபெயிலியர்ல முடியுது. அவங்க வந்து 2வது இன்னொரு லைஃப்க்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது சட்டங்கள் இருக்கா? இல்லன்னா இதே உங்க ஃபேமிலிக்குள்ள நடந்தா நீங்க அப்படி அத இது பண்ணி விட்டுருவீங்களா? நீங்களும் அவங்க கிட்ட வந்து இல்லப்பா இன்னொரு லைஃப்ப பார்த்துக்கோ, இன்னொரு லைஃப் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அந்த லைஃப்க்குள்ள வந்து இப்படி கமெண்ட் பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு வாழ்த்தலனாலும் பரவாயில்லங்க. வருத்தப்படுற மணிக்கு பேசாதீங்க தயவு செஞ்சு. இப்ப எல்லாரும் நெனைக்கலாம், இவன் வந்து மணியோட ஃப்ரெண்டு அதனால அவனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறான், பாசிட்டிவா பேசுறான் அப்படின்னு நீங்க இது பண்ணலாம். மணியோட ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் ஒரு 3 பெர்சன் தான். அப்படின்ற மாணிக்கு யோசிச்சு பாருங்க. இதுவே உங்க ஃபேமிலியில உங்க அண்ணனுக்கோ, தம்பிக்கோ, உங்க அக்காக்கோ, தங்கச்சிக்கோ நடந்திருந்தா, வெளியில இருக்கிற ஒரு 3 பெர்சன் யாராவது கமெண்ட் பண்றாங்க, பேசுறாங்கன்னா, நீங்க கேட்டுட்டு சும்மா இருப்பீங்களா? நீங்க பதிலுக்கு கேட்பீங்களா? அந்த மாரி நெனச்சு தான் நானும் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். மீடியா ஃபீல்டுல இப்படிலாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்ல. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்படிலாம் கமெண்ட் வரும். அதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். நெகட்டிவ் கமெண்ட் வந்தா பேசாம இருக்கணும். பேசுனேன்னா திரும்ப திரும்ப ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்ற இதெல்லாம் இருக்கு அப்படின்றதே எனக்கே இப்போ தான் தெரியும். ஆனா உண்மையிலே மீடியா ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டதாங்க செய்யணும். எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் இந்த போடுற வீடியோக்குமே நெகட்டிவ் கமெண்ட் வரதான் செய்யும். எனிவேஸ்ங்க, வாழ்த்துன நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.